வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்க்க போகிறது ஆர்ஆர்பி டெக்னீஷியன் கிரேட் 3 எக்ஸாமில் கேட்கப்பட்ட கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டினுடைய 36வது பார்ட். சரிங்களா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா, ஜூலை 2024 46வது செஷன் வேர்ல்டு ஹெரிடேஜ் கமிட்டினுடைய 46வது செஷன் வந்து எங்கே நடந்துன்னு சொல்லி கேட்குறாங்க. இது வந்து இந்தியாவுடைய தலைநகரான நியூ டெல்லியில் தான் நடந்தது. இது வந்து ஃபஸ்ட் டைம் வந்து இந்தியாவில் வந்து நடக்குது. ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த கொஸ்டின் வந்து ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்கப்பா ரயில்வேலையும் ரீசெண்டாக நடந்த கொஸ்டினில். அடுத்த கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா, ஃபினான்ஷியல் இயர் 2024 பட்ஜெட்டில் டிஃபென்ஸ் பட்ஜெட் வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் சொல்லி கேட்குறாங்க. மொத்த யூனியன் பட்ஜெட்டில் டிஃபென்ஸ் பட்ஜெட் மட்டும் 12.90%. சரிங்களா? டோட்டல் பட்ஜெட் எவ்வளோ மதிப்பு எவ்வளோ பார்த்தீங்கன்னா 47.65 லட்சம் கோடின்றது தான் டோட்டல் பட்ஜெட். அடுத்ததான் 15th edition of annual art fair was held in Dash with over 100 exhibitors and an inaugural section of design initiatives. 15வது ஆனுவல் ஆர்ட் ஃபேர் வந்து எங்கே நடந்துச்சுன்னா, கலை திருவிழா வந்து எங்கே நடந்துச்சுன்னா நியூ டெல்லியில் தான் நடந்துச்சு. கொல்கத்தா. சரிங்களா? சூரத்தினுடைய பேர் என்ன பார்த்தீங்கன்னா, சூரத் நகரத்திற்கு இன்னொரு பேர் இருக்குது, அது என்னன்னா டைமண்ட் சிட்டி. அதே நேரத்தில் கொல்கத்தாவில் இருக்கக்கூடிய போர்ட், கொல்கத்தாவில் இருக்கக்கூடிய துறைமுகத்துடைய பேர் என்ன பார்த்தீங்கன்னா ஷியாமா பிரசாத் முகர்ஜி போர்ட். அடுத்ததாக ஹூ சேர்ஸ் தி டிஃபென்ஸ் அக்விசிஷன் கவுன்சில், அதாவது பாதுகாப்புத்துறை கவுன்சில் இருக்கு இல்லையா, அதனுடைய கொள்முதல், அதாவது ஆயுத கொள்முதல் கவுன்சில் இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து தலைமையேற்று நடத்தக்கூடியது யார் அப்படின்னா டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங் தான். இந்தியாவோட பிரசிடென்ட் யார்? திரௌபதி முர்மு. இந்தியாவோட பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி. நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவர் யாருன்னா அஜித் தோவல். இப்போது டிஃபென்ஸ் மினிஸ்டர் யார் பார்த்துட்டோம்? ராஜ்நாத் சிங். அது டிஃபென்ஸ் மினிஸ்டர் ஃபார் ஸ்டேட் ஃபார் டிஃபென்ஸ், அது யார் பார்த்தீங்கன்னா சஞ்சய் சேத். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இவர் யார் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து மேக்ஸிமம் மாநிலங்களவையில் கேட்கப்படக்கூடிய இந்த டிஃபென்ஸ் ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் வந்து ஆன்சர் வந்து இவர் தான் கொடுப்பார், சஞ்சய் சேத். அடுத்து இப்போதைய டிஃபென்ஸ் செக்ரட்டரி யார் பார்த்தீங்கன்னா ராஜேஷ் குமார் சிங். அடுத்து விச் பார்ட்டி ஃபார்ம் த கவர்மெண்ட் இன் ஒடிசா ஆஃப்டர் 2024 அசம்பிளி எலெக்ஷன். 2024 அசம்பிளி எலெக்ஷனுக்கு அப்புறம் ஒடிசா வந்து கவர்மெண்ட் ஏற்படுத்திய கட்சி எதுனா பாரதிய ஜனதா கட்சி தான். இது மொத்தம் வந்து 78 சீட்டு, 144 சீட்டில் 78 சீட்டு வந்து வச்சுருந்தாங்க. இதனுடைய கரண்ட் சிஎம் யார் பார்த்தீங்கன்னா மோகன் சரண் மாஜி, 15வது சிஎம், ஒடிசானுடைய சிஎம். அதனுடைய டெபுட்டி சிஎம்ஸ் வந்து 2 பேர், கனக் வர்தன் சிங் தியோ, அடுத்து பிரபாதி பரிதா. இவங்க 2 பேர் வந்து டெபுட்டி சிஎம். அடுத்து விச் கவர்மெண்ட் பாஸ் தி அபராஜிதா விமன் அண்ட் சைல்டு பில் 2024 in செப்டம்பர் 2024. அபராஜிதா விமன் அண்ட் சைல்டு பில் வந்து எந்த மாநிலம் கொண்டு வந்திருக்காங்கன்னா வெஸ்ட் பெங்கால் தான். இந்த வெஸ்ட் பெங்கால் வந்து ஒரு ஆண்டோடி டாக்டர் வந்து ஒருத்தவங்க ரேப் பண்ணி அவங்க அந்த டாக்டர் வந்து இறந்தாங்க. அதன் விளைவாக வந்து கொண்டு வரப்பட்ட பில்லு தான் இந்த பில்லு. இதன்படி வந்து ரேபிஸ்ட் கன்விக்ட் இருக்காங்களா, அதாவது கற்பழிப்பு குற்றச்சாட்டில் வந்து குற்றம் சுமத்தப்பட்டவருக்கு வந்து டெத் பெனால்ட்டி வரைக்கும் கொடுக்க முடியும். சரிங்களா? தூக்கு தண்டனை வரைக்கும் கொடுக்க முடியும். அடுத்ததாக தீப்தி ஜீவான்ஜி செட் நியூ வேர்ல்ட் ரெக்கார்ட் இந்த விமன்ஸ் T20 400 மீட்டர் ஈவெண்ட் அட் அதாவது தீப்தி ஜீவான்ஜின்றாங்க, அவங்க வந்து ஒரு ஓட்டப்பந்தய வீராங்கனை. சரிங்களா? இவங்க வந்து எந்த போட்டியில் வந்து 400 மீட்டர் ஈவெண்ட்டில் வந்து வேர்ல்டு ரெக்கார்டு படைச்சாங்க பார்த்தீங்கன்னா வேர்ல்டு பேரா அத்லெட்டிக்ஸ் சாம்பியன்ஷிப்பில் தான் வந்து அவங்க வந்து இந்த சாதனை வந்து நிகழ்த்துறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து பிரான்ஸ் மெடல் வந்து பாரிஸ் பேரா ஒலிம்பிக்ல வந்து ஜெயிச்சிருந்தாங்க. இந்த சாதனை என்ன பார்த்தீங்கன்னா 55.06 செகண்ட்ல வந்து இந்த 400 மீட்டர் வந்து கடந்திருந்தாங்க. அடுத்த கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா, இன் விச் ஆஃப் தி ஃபாலோயிங் மந்த்ஸ் இன் 2024 Sahitya Academy organized a 2-day birth centenary symposium on Prabhajit Kaur and Colonel Narendra Pal Singh. பிரபோஜித் கவுர் அப்புறம் கலோனியல் நரேந்திர பால் சிங் இவங்களோட நினைவாக வந்து பெர்த் சென்டினரி சிம்போசியம் வந்து சாகித்ய அகாடமி ஆர்கனைஸ் பண்ணாங்க. அது எப்போ எந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா அக்டோபர் மாதத்தில் தான் வந்து ஆர்கனைஸ் பண்ணாங்க. அடுத்ததாக ஹூ ஒன் தி ஃபர்ஸ்ட் எவர் மெடல் இன் தி மென்ஸ் 50 மீட்டர் ரைஃபிள் 3 பொசிஷன் ஃபைனல் அட் தி பாரிஸ் 2024 ஒலிம்பிக்ஸ். முதல் முறையாக 50 மீட்டர் ரைஃபிள் போட்டியில் வந்து இந்தியாவை சேர்ந்த யார் வந்து பதக்கம் ஜெயிச்சாங்க பார்த்தீங்கன்னா ஸ்வப்னில் குசால் என்றவங்க தான். அடுத்து ஹூ இஸ் த ஆத்தர் ஆஃப் த புக் 2024 த எலெக்ஷன்ஸ் தட் சர்ப்ரைஸ்ட் இந்தியா. 2024 த எலெக்ஷன் தட் சர்ப்ரைஸ்ட் இந்தியா என்ற புத்தகத்தை வந்து எழுதியவர் யார் பார்த்தீங்கன்னா ராஜ்தீப் சர்தேசி. அடுத்து கோல்டன் என்விரான்மெண்டல் பிரைஸ் 2024 யாருக்கு கொடுத்தாங்கன்னா மொத்தம் 7 பேருக்கு வந்து கொடுத்தாங்க. அதில் இந்தியாவை சேர்ந்த அலோக் சுக்லான்றவருக்கும் கொடுத்துருந்தாங்க. இவர் வந்து ஹசிதியோ அரண்ய பச்சவ் அந்தோலன்ற நிறுவனத்தை நிறுவி அதன் மூலயமா வந்து 21 கோல்
அதாவது நிலக்கரி சுரங்கங்கள் உருவாக்குறத வந்து தடுத்திருக்காரு சரிங்களா. அதுக்காக வந்து இவருக்கு வந்து கோல்டன் என்விரான்மெண்டல் பிரைஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அலோக் சுக்லா எந்த நிறுவனம்? ஹசிதியோ ஆரண்ய பச்சோ அந்தோலன். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கேட்பாங்க. அடுத்து ஆஸ் ஆஃப் 28 ஆகஸ்ட் 2024 how many years has the பிரதான் மந்திரி ஜன்தன் யோஜனா completed since its launch? 2024 ஆகஸ்ட் 28 பொறுத்த வரைக்கும் பிரதான் மந்திரி ஜன்தன் யோஜனா வந்து எத்தனை வருடத்தை வந்து கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க பார்த்தீங்கன்னா 10 வருஷம் வந்து இந்த திட்டம் வந்து கொண்டு வந்து 10 வருஷம் ஆயிடுச்சு. இது 2014 28 ஆகஸ்ட் 2014 வந்து பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்களால் வந்து நியூடெல்லியில் வந்து தொடங்கப்பட்டது. இது வந்து எல்லா மக்களுக்கும் வந்து வங்கி கணக்கு வந்து கொண்டு வரதுக்கான ஒரு திட்டம் தான் வந்து பிரதான் மந்திரி ஜன்தன் யோஜனா சரிங்களா. இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.